ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தக்காளி சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். எண்ணெய், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, தக்காளி, 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா. பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமலேயே வச்சுருக்கேன், ஏன்னா அரைக்க போகிறதுனால. பெருங்காயம், கடுகு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு, நம்மளுக்கு உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 5, 4 பல் பூண்டு, எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம். நம்மளுக்கு பெரிய வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை நான் கட் பண்ணலை, நம்ம வதக்கி அரைக்க போகிறதுனால நான் கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இந்த காஞ்ச மிளகா காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் 5 தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னிக்கு வெங்காயத்தோட அளவை விட தக்காளி அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வரைக்கும்போது சால்ட்டு போட மாட்டேன். வதக்கும்போது அரைக்கும்போது தான் சால்ட்டு போட்டுக்குவேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இப்பயே போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை அதிகமாக போட்டால் தக்காளி சட்னியோட கலர் சேஞ்ச் ஆயிடும், அதனால் நான் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு நம்ம தண்ணி அந்த மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ. இப்போ இப்படியும் நம்ம சாப்பிடலாம். கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். நான் கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிற போகிறேன். இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு லேசாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே அந்த சட்னி வச்சுருக்க பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்படியே கொஞ்சமாக அதில் சட்னியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நல்லா டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம RSM ஸ்க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.